Hi guys, welcome back to ARIVU Info channel. நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோஸ் பத்தின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். Hi guys, C language சீரிஸோட இந்த செக்ஷன்ல நம்ம some simple programs பார்க்கலாம். சரிங்களா? Alt file new maximize பண்றதுக்கு alt enter கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா addition of two numbers. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்க்கு டைட்டில் கொடுத்துக்கிறேன். addition of two numbers hash include stdio dot h hash include conio dot h void main open curly brace close curly brace. ஸோ நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் 3 வேரியபிள்ஸ் தேவைப்படும். ஸோ 2 நம்பர்ஸ் கொடுப்போம், 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி அசைன் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படும். ஸோ நான் 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். 3 வேரியபிளுமே இன்ட் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட் num1 num2 sum. கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறோம். printf ஸ்டேட்மெண்ட் enter num1 value scanf percentage d. ஏன் percentage d போடுறோம் அப்படின்னா num1 அப்படிங்கிற வேரியபிளோட டேட்டா டைப் வந்து int. ஸோ அதனால் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் percentage d போடுறோம். ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். num1 again printf statement enter num2 value scanf percentage d num2 sum is equal to num1 plus num2. printf addition of two numbers percentage d sum print பண்ண சொல்றோம். சரிங்களா? ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம். இப்போ சேவ் பண்ணுங்க. F2. ஸோ டிஃபால்ட்டாக .cpp ல இருக்கும். ஸோ நம்ம இப்போ add .cன்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் add. ஸோ ஓவர்ரைட் எக்ஸிஸ்டிங் ஃபைல். ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபைல் ஆடுன்ற ஃபைல் நேமில் இருக்குது. ஸோ நான் அதை ஓவர்ரைட் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ சேவ் பண்ணிட்டோம். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். Alt + F9 கம்பைல் பண்ணுறதுக்கு. ஓகே, எரர் ஃப்ரீ. ஸோ எரர்ஸ் வந்து 0. இப்போ ப்ரெஸ் எனி கீ. ஸோ நான் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். Ctrl + F9 என்டர் num1 வேல்யூ 12 num2 வேல்யூ 23. நான் இப்போ அவுட்புட் வியூ பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ நான் Alt + F5 கொடுக்குறேன். 12 + 23 is equal to 35. addition of two numbers 35. ஓகேங்களா? ஸோ இப்போ F5 கொடுக்குறேன். ஸ்க்ரீன் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 2 ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் ஒன்று, இன்னொன்று கன்சோல் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். ஸோ இந்த 2 ஹெடர் ஃபைலும் எதுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் stdio வந்துட்டு printf + scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராமில். ஸோ அதுக்காக நான் stdio அந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளியர் ஸ்க்ரீனுக்கு conio.h இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இன்ட்டு num1 num2 sum கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா?
ஸோ நம்பர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணுறோம். num1 அண்ட் num2 ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணுறோம். அந்த நம்பரை ஆட் பண்ணி சம்ன்ற வேரியபிளில் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ எனக்கு printf ஸ்டேட்மெண்ட்டில் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்ட்டு டிஸ்பிளே ஆகும் கன்சோலில். %d. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இன்ட்டு. ஸோ அதனால் நம்ம சம்ன்றது இன்ட்டு டேட்டா டைப். ஸோ அதனால் %d கொடுத்துருவோம். ஸோ இந்த %d இருக்கிற இடத்துல எனக்கு சம் நம்மளுக்கு ஆட் பண்ண நம்பர் வந்து இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபைலில் நியூ போய்க்கோங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கேரக்டர் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கேரக்டருக்கு ஈக்குவலண்ட்டான ASCII வேல்யூவை டிஸ்பிளே பண்ண சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரோக்ராம் டைட்டில் கொடுத்துக்குவோம். சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். to print the ASCII value of the given character. Hash include stdio.h hash include stdio.h word main open and close parenthesis open curly brace close curly brace. ஸோ இதில் நம்ம கேர் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? கேர் ch clear screen printf enter any character scanf. ஸோ கேரக்டர்ன்றனால ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %c. ஓகேங்களா? ஆம்ப்ரசன் ஆஃப் ch printf entered character is %c. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேரக்டர் கொடுத்தோமோ அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். சரிங்களா? ch. நெக்ஸ்ட் லைனில் ASCII value of the given character is %d கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ASCII வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு %d யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? %c கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்த கேரக்டர் டிஸ்பிளே ஆகும். %d கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்த கேரக்டரோட ASCII வேல்யூ டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ch. நம்ம இங்கே கேரக்டர் கொடுக்குறோம் இல்லைங்களா? இந்த லைனில் ஸ்கேனஃபில் டேட்டாவை நம்ம கெட் பண்ணும்போது எப்படி வந்துட்டு இந்த சிஹெச்சில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். சிஹெச்ன்றது வேரியபிள் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுக்குறோம். ஸோ ஏ அப்படிங்கிற கேரக்டர் போய் சிஹெச்ன்ற வேரியபிளில் போயிட்டு ஸ்டோர் ஆகாது. அதோட ASCII வேல்யூ தான் போயிட்டு சிஹெச்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் %c கொடுத்தீங்கன்னா அந்த ASCII வேல்யூவோட கேரக்டர் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் %d கொடுத்தீங்கன்னா ஸ்டோர் ஆன ASCII வேல்யூவே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ நான் இப்போ வந்து சேவ் பண்ணுறேன். F2 கொடுக்குறேன். ASCII.c எக்ஸ்டென்ஷன் .c overwrite existing file. ஸோ நான் எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். Alt + F9. ஸோ ப்ரெஸ் எனி கீ. எரர் இல்லை. ஸோ நான் வந்துட்டு இப்போ கம்பைல் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறோம். சரிங்களா? Ctrl + F9 என்டர் எனி கேரக்டர் ஏ கொடுக்குறேன். சரிங்களா? ஏயோட ASCII வேல்யூ 97. இப்போ நான் அவுட்புட் போயிட்டு பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு Alt + F5 கொடுக்குறேன். The entered character is A. The ASCII value of the given character is 97. ஸோ எனக்கு அவுட்புட் வந்து இன்னும் ப்ராப்பராக வேணும், டிஸ்பிளே பண்ணுறது வந்து இன்னும் நீட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் /n அதாவது எஸ்கேப் சீக்வென்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? சேம் லைனில் வருது இல்லைங்களா? ஸோ நான் நியூ லைன் கேரக்டர் யூஸ் பண்ணி
நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ /n அப்படின்ற இந்த கேரக்டர் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த /n கொடுக்குறனால ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், கம்பைல், என்டர் கீ. ஸோ இப்போ நம்ம B கொடுப்போம். அவுட்புட் பார்க்குறதுக்கு Alt + F5. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து /nன்ற அந்த எஸ்கேப் சீக்வன்ஸை யூஸ் பண்ணனால நெக்ஸ்ட் லைனில் உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ the entered character is B. the ASCII value of the given character is 98. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த entered character is அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல %C கொடுத்துருக்கோம். ஸோ C அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா %C அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணோம்னா கேரக்டர் நீங்கள் என்ன கேரக்டர் கொடுத்தீங்களோ அதுவே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு %D அப்படின்ற இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த கேரக்டருக்கு ஈக்குவலண்ட்டான ASCII வேல்யூ டிஸ்பிளே ஆகும். புரிஞ்சுங்களா? இந்த ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் ஸ்வாப்பிங். ஸோ 2 நம்பர் கொடுக்க போகிறோம், அந்த நம்பர்ஸை வந்துட்டு ஸ்வாப் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஹேஷ் இன்க்ளூட் conio.h void main open close parenthesis open and close curly braces. ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 வேரியபிள்ஸ் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து 2 நம்பர் கொடுப்போம். அந்த 2 நம்பரை வந்துட்டு ஒரு டெம்பரவரியாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி தான் ஸ்வாப் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எனக்கு 3 வேரியபிள்ஸ் இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவைப்படுது. சரிங்களா? int num1 num2 temp clear screen printf enter num1 and num2 values. ஸோ இப்போ நான் 2 வேரியபிளோட வேல்யூ 2 வேரியபிளோட டேட்டாவையும் சிங்கிள் ஸ்கேன்எஃப்லேயே கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸ்கேன்எஃப் வித்தின் கோட்ஸ்குள்ளே 2 வேரியபிளுக்கும் ஒரே ஸ்கேன்எஃப்பில் கொடுக்குறனால 2 ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணிக்கிறேன். %D அண்ட் அகெயின் %D கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா செப்பரேட்டர் ஆம்பர்சன் ஆஃப் num1 ஆம்பர்சன் ஆஃப் num2. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். சரிங்களா? பிஃபோர் ஸ்வாப்பிங் printfல num1 is equal to %D comma num2 is equal to %D. ஸோ ஃபஸ்ட்டு %Dயில் num1ல உள்ள வேல்யூவும் செகண்ட் %Dயில் num2ல உள்ள வேல்யூவும் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ஸ்வாப் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு டெம்ப் வேரியபிளில் num1 அசைன் பண்ணிட்டேன். சரிங்களா? num1ல வந்து num2வை கொடுக்குறோம். num2ல டெம்பில் உள்ள வேல்யூவை அசைன் பண்ணுறோம். ஸ்வாப்பிங் ஃபினிஷ்டு. அகைன் நான் ஸ்வாப் பண்ண பிறகு எப்படி வந்து வேல்யூஸ் மாறி இருக்கு அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ printf ஆஃப்டர் swapping printf num1 is equal to %D comma num2 is equal to %D format specifier. first %Dல num1 second %Dல num2 டிஸ்பிளே ஆகும்.
சரிங்களா. ஸோ இப்போ ப்ரோக்ராம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். F2 சேவ் பண்ணுறேன். swap.c ஆல்ரெடி ப்ரோக்ராம் இதே ஃபைல் நேமில் இருக்குது. ஸோ நான் ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். Alt + F9. ஸோ எரர் ஃப்ரீ. ப்ளஸ் எனி கீ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணுறேன். Ctrl + F9. என்டர் num1 and num2 values. ஸோ 10, 20. நான் இப்போ அவுட்புட் போயிட்டு வியூ பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா. Alt + F5. Before swapping num1 10, num2 20. After swapping num1 20 and num2 10. ஸோ இந்த நீட் ஃபார்மேட்டில் நம்ம அவுட்புட் டிஸ்பிளே பண்ணால் தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கிளியராக. ஸோ நான் /n யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா. /n. ஸோ நெக்ஸ்ட் லைனில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். /n நியூ லைன் கேரக்டர், அதாவது எஸ்கேப் சீக்வென்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அகைன் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். num1 and num2 வேல்யூ 12, 23. அவுட்புட் வியூ பண்ணுறதுக்கு Alt + F5. பிஃபோர் ஸ்வாப்பிங்கில் num1ஓட வேல்யூ 12ன்னு இருக்குது, num2ஓட வேல்யூ 23ன்னு இருக்குது. ஸ்வாப்பிங் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா num1ஓட வேல்யூ 23, num2ஓட வேல்யூ 12ன்னு இருக்குது. புரிஞ்சுங்களா. ஸோ உங்களுக்கு ஸ்வாப்பிங் ஆயிருக்கு இந்த இடத்துல. சரிங்களா. நம்ம இப்போ 3 வேரியபிள்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெம்ப்புன்ற இந்த டெம்பரவரி வேரியபிள் யூஸ் பண்ணி num1ஓட வேல்யூவையும் num2ஓட வேல்யூவையும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுங்களா. ஓகே, இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.